பிடியதன் உருவமை குலமிக கரியது வடி கொடுத்த தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பகில் வழி வளம் இறங்கி பக்திக்கிளி சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நேயர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு, அதாவது செப்டம்பர் மாதத்தில் தனிப்பட்ட ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது. சிம்மம் எல்லா வேலைக்கும் முன்னின்று நடத்தக்கூடியது, முன்னின்று காக்கும். அதனாலதான் மக நட்சத்திரத்தை விநாயகர் நட்சத்திரம் அதுல வச்சிருக்காங்க. விநாயகர் நட்சத்திரம் அதுல வச்சிருக்கிற காரணம் தான். அப்ப மகம் பூரம் உத்தரம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. சிறப்பான மாதம். ஏன்னா ராசிநாதன் உங்கள் வீட்டு, உங்க ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்காது. குறிப்பா உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடியது அரசியல் சரி, அரசியலும் சரி, அரசு நிர்வாகமும் சரி, அரசியலும் சரி, அரசு நிர்வாகமும் சரி, டெண்டர் சம்பந்தப்பட்ட தொழிலும் சரி, டெண்டர் சம்பந்தப்பட்ட தொழிலும் சரி, சிவில் சப்ளை கார்பரேஷனும் சரி, நிர்வாக சீர்திருத்தங்களும் சரி, புரோகித தொழில் சிம்ம ராசிக்காரங்கள் புரோகிதம் முன்னின்று நடத்தணும், முன்னின்று நடத்தணும். அவங்கதான் சிம்மராசி போய் நின்றா தான் கலசத்துல போய் நிக்க முடியும். அதனாலதான் கோபுர கலசம் வச்சிருக்கிறோம். கோபுர கலசம் பாப விமோசனம் இல்லையா? அப்ப சிம்மராசிகளுக்கு புரோகிதமும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். அந்த அதாவது வலிமையும் திறமையும் படைத்தவர்கள், எந்த விதமான வேலையையும் பணியையும் சட்டன முடிக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள், சட்டன முடிக்கக்கூடியவர்கள், வேண்ட வெறுப்போடு செய்ய மனம் இல்லாதவர்கள், மிக விழிப்பு உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி தைரியமாகவும் ஆழமாகவும் அவருடைய எண்ணங்கள் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். என்ன இது பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன? கண்டிப்பாக அஷ்டமதிசன். உங்க தசா புத்தி எங்க, உங்க ராசிநாதன் யார், நீங்க எந்த மாசம் பிறந்தீங்க, உங்களுக்கு உங்க டயத்துக்கு இப்ப என்ன ராகு திசையில சூரிய பத்தியா கவனமா இருக்கணும், சூரிய திசை ராகு பத்தியா மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும், சூரிய திசை செவ்வாய் பத்தியா உங்க ராசிநாதன் சூரியன் 2ல செவ்வாய், அப்ப என்ன ஆகும்? அது கொஞ்சம் பரவாயில்லை ஐயா, நல்லா சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்படி நினைப்பீங்க. உங்க தசா புத்தி எவ்வளவு யோக பலன் இருந்தாலும் அந்த தசா புத்தி தான் வேலையை கொடுக்கும். தசா புத்தி தான் உங்களுக்கு ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உங்களுடைய முன்னின்று காக்கும், உங்களுடைய வழியை கொடுக்கும், மறைக்காது கொடுக்கும் தசா புத்தி. அதனாலதான் அந்த 9 நவகிரகங்கள்ல 9 நவகிரகத்துக்கு நம்ம எண்ணத்தை முதல்ல வச்சிருக்கிறோம், தசாபுத்தி வச்சிருக்கோம். அந்த தசாபுத்தி ஞாபகத்துக்கு தான் நட்சத்திரத்தை அங்கே நம்ம வச்சிருக்கோம். நட்சத்திரத்து மூலம் நம்ம அந்த தசாபுத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. லக்னம் கண்டுபிடிக்க இல்லை, ராசி கண்டுபிடிக்கணும், தசாபுத்தியை கண்டுபிடிக்கணும். அதுக்காகத்தான் முதல்ல முன்னின்று பிள்ளையாருடைய திசையவே முதல்ல வச்சிருக்காங்க. 27 நட்சத்திரத்துல முதல்ல இருக்குது பிள்ளையார் நட்சத்திரம். அந்த அதிபதி பிள்ளையார், கேதுக்கு அதிபதி பிள்ளையார். ஆக சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பிள்ளையார் வழிபாடும் வந்துட்டோமா. நெருப்பு சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டதுல கவனம், நெருப்புல கவனம், மெடிக்கல்ல கவனம், உடல் ரீதியாக கவனம், உடல் ரீதியாக கவனம். 2வது சுத்தான்னு பார்த்துக்கோங்க, எந்த சுத்து நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாசம் ஒரு மிகப்பெரிய நல்ல மாசமாக அமையும். பஞ்சபுராணம் வழிபாடு, பஞ்சபுராணம், பஞ்சகீர்த்தனை, பாசஞ்ச சன்னியம், ஆதித்ய ஹிருதயம் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தா கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும். கொஞ்சம் கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், கொஞ்சம் தாக்கங்கள் குறையும். அப்ப தாக்கங்கள் குறையும் போது அப்ப அஷ்டமத்தினுடைய பாதிப்பு தன்மையும் குறையும், பாதிப்பு தன்மையும் குறையும். மிக கவனமாக இந்த வழிபாடு செய்வது நல்லது.